வணக்கம். TN 360 டிகிரி செய்திகள். விடுமுறை கொண்டாட்டம். சின்ன கேரளா பூலாம்பட்டிக்கு படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள். வார விடுமுறையை முன்னிட்டு சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள பூலாம்பட்டி படகுத்துறையில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. குட்டி கேரளா என்று அழைக்கப்படும் இப்பகுதியின் இயற்கை அழகை ரசிக்க பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மக்கள் குடும்பத்துடன் குவிந்தனர். சேலம் மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உருவெடுத்துள்ள பூலாம்பட்டி அதன் ரம்மியமான சூழலால் தற்போது குட்டி கேரளா என்றே அழைக்கப்படுகிறது. வார விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு இங்கு சுற்றுலா பயணிகளின் வருகை கணிசமாக அதிகரித்து காணப்பட்டது. சேலம் மட்டுமல்லாது தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர், கோவை, திருச்சி, தஞ்சாவூர், சென்னை மற்றும் அண்டை மாநிலமான பெங்களூருவிலிருந்தும் ஏராளமானோர் பூலாம்பட்டிக்கு வருகை தந்தனர். சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் விசைப்படகுகளில் சவாரி செய்தபடி காவிரி ஆற்றின் இருபுறமும் உள்ள இயற்கை எழிலை கண்டு ரசித்தனர். படகு சவாரிக்குப் பின் அங்கு கிடைக்கும் சுவையான மீன் உணவுகளை ருசித்து தங்கள் பொழுதை மகிழ்ச்சியுடன் கழித்தனர். மேலும் விடுமுறை தினம் என்பதால் இப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கைலாசநாதர் திருக்கோயில், காவிரித்தாய் சன்னதி, காவிரி கரையோரத்தில் உள்ள பிரம்மாண்ட நந்திகேஸ்வரர் ஆலயம் மற்றும் படித்துறை விநாயகர் கோயில் உள்ளிட்ட திருத்தலங்களிலும் வழக்கத்தை விட பக்தர்களின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்ததைத் தொடர்ந்து அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு காவல்துறையினர் கூடுதல் எண்ணிக்கையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.